அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். மார்க்கம் நமக்கு பல விஷயங்களை கற்றுத் தந்திருக்கின்றது. அதில் முதல் விஷயம் தொழுகை. ஒவ்வொரு முஸ்லீமிற்கும் கடமையான ஒரு விஷயம் தொழுகை. 5 வேளை தொழுகை. எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த தொழுகையை விட அனுமதியே இல்லை. ஒன்று நீங்கள் தொழுகையை விட்டால் நீங்கள் மனநோயாளியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏதாவது சின்ன குழந்தைங்களா இருக்கணும், அப்படியும் இல்லைன்னா மாதவிடாய் தீட்டு இந்த மாதிரி ஏற்பட்ட பெண்களாக இருக்கணும். இதை தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் தொழுகையை விட அனுமதியே இல்லை. மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். அது மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா மற்றது எல்லாமே சரியாக அமைஞ்சிடும். இப்போ நாம் கொஞ்சம் சிரமம் பார்க்காம 5 வேளை தொழ ஆரம்பித்தா நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றிக்கு முதல் காரணமாக இந்த தொழுகை தான் இருக்கும். தொழுகை இல்லைன்னா வெற்றி நிச்சயமாக இருக்காது. அப்படிப்பட்ட வெற்றி நிலைக்கவும் செய்யாது. அதனால் தொழ ஆரம்பிங்க. யாரெல்லாம் இன்னும் தொழாமல் இருக்கீங்களோ இனி ஒருபோதும் தொழுகையை விட்டுடாதீங்க. இதுக்கு முன்னாடி விட்ட தொழுகைக்காக அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு இனி ஒவ்வொரு வேளையும் காத்திருங்க தொழுகைக்காக. நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றம் வரும், கஷ்டமாக இருக்கும், ஷைத்தான் திசை திருப்போம். கொஞ்சம் நீங்கள் பழகிட்டீங்கன்னா என்றைக்குமே நீங்கள் விட மாட்டீங்க. தொழுகை இல்லாமல் உங்கள் நாள் போகவே போகாது. எதை மறந்தாலும் தொழுகையே விட மாட்டீங்க. தொழுகையை நல்லா இறுக பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வெளிச்சத்தை அது காட்டும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் நாடினது தொழுகையை தான். தொழுகையை கொண்டு தான் அவங்க உதவி தேடுவாங்க. ரொம்ப சிரமமாக ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடம் உதவி தேடுவாங்க. அதன்படி அல்லாஹ்வின் உதவியும் அவர்களுக்கு வந்தது. அதனால் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. 5 வேளை தொழுது துவா செய்யுங்க. அதிலேயே நம்முடைய பல பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அப்பமும் சோதனைகள் நீண்டு கொண்டே இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழ ஆரம்பிங்க. 2 ரக்காத் நஃபில் தொழுந்து துவா செய்யுங்க. தஹஜுத் நேரத்தில் தொழுங்க, துஹா தொழுங்க. இந்த மாதிரி நிறைய தொழுகைகள் இருக்குல்ல, சிறப்பான தொழுகைகளை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி வெகு விரைவாக வரும். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதாவது ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம், அது நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டி, அந்த செயலோட முடிவு நல்லதாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்படுவோம், கெட்டதாக இருந்துச்சுன்னா ரொம்ப துக்கமாக போயிடும். ஏன் இப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, இவ்வளோ நஷ்டம் எதுக்கு சொல்லிட்டு பல சந்தர்ப்பங்களை இது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது கெட்டதாக அமைஞ்சிரும். நல்லது சொல்லிட்டு நம்ம நினைப்போம், அதனுடைய முடிவு கெட்டதாக அமைஞ்சிரும். ஆனால் அந்த ஒரு செயலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அல்லாஹ்வின் உதவியை நாடுனீங்க சொல்லிட்டு கொஞ்சம் நினைக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ்வின் உதவியை நாடணும். குழப்பமாக இருக்கும் சில நேரங்களில், இது பண்ணலாமா அதை பண்ணலாமா, இது செஞ்சால் சரி வருமா சொல்லிட்டு எந்த செயலை நம்ம ஆரம்பித்தாலும் சரி அந்த குழப்பம் இருக்கும். அந்த மாதிரி குழப்பமான ஒரு நேரத்தில் தொழ வேண்டிய ஒரு சிறப்பான தொழுகை இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு தொழுகையை நமக்கு கற்று தந்துள்ளார்கள். இஸ்திஹாரா தொழுகை சொல்லிட்டு அந்த தொழுகையை சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு குரானை எப்படி ஓத கற்று தந்தார்களோ அதே போல இந்த இஸ்திஹாரா தொழுகையையும் கற்று தந்துள்ளார்கள். ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அப்போ இந்த 2 ரக்காத்து தொழணும். இஸ்திஹாராவோட ரக்காத்து 2 ரக்காத்து தொழணும். இந்த தொழுகையை எப்போ வேணும்னாலும் தொழலாம். தொழக்கூடாத அந்த 3 நேரங்கள் இருக்குல்ல, சூரிய உதயம், சூரியன் நடு உச்சியில் இருக்கிற நேரம், சூரியன் மறைவு, இந்த 3 நேரங்களை தவிர்த்து எப்போ வேணாலும் தொழலாம். தொழுதுட்டு பிறகு ஒரு துவா இருக்குது, அந்த துவாவை ஓதணும். அதாவது ஏதாவது ஒன்று செய்யணும் சொல்லிட்டு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தில் ஒரு தடுமாற்றம் இருக்கும். இது செய்யலாமா வேண்டாமா, இது சரியாக வருமா, இப்படி போனால் நல்லதாக கிடைக்குமா, நம்மளுக்கு நன்மை இருக்குமா இதில் சொல்லிட்டு நிறைய தடுமாற்றங்கள் இருக்கும். வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலருக்கும் அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் வந்துச்சுன்னா 2 ரக்காத்து நஃபில் தொழுகைக்கிங்க. நியத்து எப்படி வைக்கணும்னா இஸ்திஹாரா தொழுகை 2 ரக்காத் தொழுறேன்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிங்க. வழக்கம் போல் நீங்கள் தொழுற மாதிரி தான் தொழணும். எந்த
சூறா வேணாலும் ஓதலாம். குறிப்பாக ஃபஸ்ட்டு ரக்காத்தில் சூரா காஃபிரோனும் 2வது ரக்காத்தில் சூரா இக்லாஸ் ஓதுவது சிறந்தது. ஆனால் இதுதான் ஓதணும்னு இல்லை, நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச சூறாக்களை ஓதிட்டு போகலாம். ஓதி முடித்த உடனே சலாம் கொடுத்துட்ட பிறகு ஒரு துவா ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கணும். இதே மாதிரி செய்யணும். அதாவது ஒரு நாளில் கூட உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கலாம். அந்த முடிவுக்கு ஒரு குழப்பம் அது தீரும். இது செய்யலாம் சொல்லிட்டு அல்லாஹ் உங்கள் மனதில் ஒரு தெளிவை உண்டாக்குவான். அப்படி அந்த ஒரு நாளில் உங்களுக்கு அந்த தெளிவு பிறக்கலைன்னா இன்னும் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து தொழுது துவா செய்யுங்க. நிச்சயமாக ஒரு வழி பிறக்கும். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வழி காமிப்பான். அது அல்லாஹ்வின் நாட்டமாக இருக்கும். எப்போவுமே நாம் ஒன்று நினைப்போம், அல்லாஹ்வின் நாட்டம் அதில் இருக்கா இல்லையா சொல்லிட்டு நமக்கு தெரியாது. நாம் நினைக்கிறது நடக்கலைன்னா அல்லாஹ்வின் நாட்டம் நடந்திருக்கு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும். இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் அல்லாஹ்வின் நாட்டம் வேண்டி துவா செய்யும்போது தொழும்போது அந்த ஒரு காரியம் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ஒரு காரியமாக தான் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல பாக்கியங்களை கொடுத்துருக்கான்ல, அதில் ஒன்று தான் இந்த இஸ்திஹாரா தொழுகை. யார் இதை சரியாக தொழுது பின்பற்றி வருகின்றார்களோ அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான். வெற்றிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது. நிறைய பேர் இந்த தொழுகையை தொழுது அவங்க வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களை சந்திச்சு இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த தொழுகையை தொழுதுட்டு இருப்பாங்க, சில பேர் தொழாமையே இருப்பாங்க, சில பேருக்கு என்னன்னு கூட தெரியாது. இன்னும் ஒரு விஷயமும் இருக்குது, பெரிய பெரிய காரியத்துக்காக தான் தொழணும்னா அப்படிலாம் இல்லவே இல்லை. ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் நாடனா கூட சரி, ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, அதில் ஒரு சின்னதாக ஒரு தடுமாற்றம் கண்டிப்பாக நமக்கு வரும். எல்லா செயல்கள் நம்ம செய்யும் போதும் ஒரு தடுமாற்றம் இருக்கும். நம்ம எதிர்காலத்தில் குறித்த ஒரு செயல்களை செய்யும் போது அந்த மாதிரி தடுமாற்றம் வரும்போதெல்லாம் இந்த இஸ்திஹாரா தொழுகையை தொழுது பிறகு அந்த துவாவை ஓதி அல்லாஹிடம் துவா செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ்வின் நாட்டமாக அது இருக்கும். நமக்கு அது நலவாக இருக்கும். என்றைக்குமே நமக்கு அது கெடுதலாக இருக்கவே இருக்காது. அதனால் இனி வரும் நாட்களில் இந்த தொழுகையை தொழுதுக்குங்க. பிறகு இப்போ நான் ஒரு துவாவை சொல்கிறேன், இந்த துவாவை ஓதிக்கிங்க. இந்த துவாவை நான் அரபிலையும் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். நான் அரபியில் தான் பார்த்து ஓதுறேன். நீங்கள் தெரிஞ்சவங்க அரபியில் பார்த்து அப்படியே ஓதலாம். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையே நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருக்கும், நீங்கள் பார்த்தே ஓதிக்கலாம். அதாவது தொழுது முடிச்சுட்டு மொபைலில் உங்களுக்கு இது இருந்ததுன்னா மொபைலில் பார்த்து அப்படியே ஓதிக்கிங்க. பிறகு துவா செய்யுங்க. அதாவது என்ன தேவை வேண்டி இந்த தொழுகையை நீங்கள் தொழுறீங்களோ அதை அல்லாஹ்விடம் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் மனதில் தெளிவான ஒரு வழியை அல்லாஹ் காட்டுவான். ஒரு நாள் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கலனா தொடர்ந்து ஒரு 2-3 நாள் தொழுதுட்டே இருங்க. இப்போ அந்த துவாவை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجلي أمري وعاجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري في عاجل أمري وآجله فاصرفه عني واصرفني عنه واقدر لي الخير حيث كان ثم أرضني اللهم إني أستخيرك بعلمك وأستقدرك بقدرتك وأسألك من فضلك العظيم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وأنت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعاشي وعاقبة أمري عاجل أمري وعاجله فاقدره لي ويسره لي ثم بارك لي فيه وإن كنت تعلم أن هذا الأمر شر لي في ديني ومعاشي وعاقبة أمري
ஃபி ஆஜிலி அம்ரி வ ஆஜிலிஹி ஃபஸ்ரிஃப்ஹு அன்னி வஸ்ரிஃப்னி அன்ஹு வக்துரு லியல் ஹைர ஹைது கான சும்மா அர்தினி. இந்த துவாவோட மீனிங்கே இங்கே நான் கொடுத்துருக்கேன். துவா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் மீனிங்கை படிக்கலை, நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிங்க. கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் துவா, அதனால் பார்த்து ஓதினாலே போதும். கரெக்டாக பார்த்து ஓதிக்கிங்க. இதை ஓதிட்டு பிறகு நீங்கள் என்ன செயல் ஆரம்பிக்க போகிறீங்களோ அதை பற்றி அல்லாஹ்விடம் கேளுங்க. அது குறித்து அல்லாஹ்வின் உதவியை நாடுங்க. நிச்சயமாக உங்கள் மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு நலவாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இனி வரும் நாட்களில் இந்த இஸ்திஹாரா தொழுகையை கரெக்டாக பேணி நீங்கள் தொழுதுட்டு வரும்போது எல்லா நல்லதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பல பேருக்கு கை கொடுத்துள்ள தொழுகை இது. இந்த தொழுகை தொழுது நீங்கள் ஏதாவது ஒரு செயலை ஆரம்பிக்கிறீங்க, அதாவது உங்கள் மனசில் ஒரு விஷயம் படுது, அல்லாஹ் ஒரு தெளிவை காட்டுறான், அதன் மூலமாக ஒரு செயலை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. அதனோட முடிவு உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் கூட இருக்கலாம், அதாவது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைக்காதீங்க இது ஏன் எனக்கு கெடுதலாக ஆயிடுச்சு சொல்லிட்டு, அதுலேயும் உங்களுக்கு நலவாக தான் இருக்கும். அதை நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க. இந்த தொழுகை தொழுதுட்டு என்றைக்குமே உங்களுக்கு கெடுதல் நடக்க வாய்ப்பே இல்லை. எல்லாமே உங்களுக்கு நலவாகத்தான் இருக்கும். அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரியும் நமக்கு எது சரி எது தவறு, எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு. நம்ம நார்மலாக அல்லாஹ்விடம் துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நமக்கு நல்லது தான் தருவான். குறிப்பாக இது போன்ற தொழுகையை தொழுது அல்லாஹ்விடம் உதவி தேடும்போது அதனுடைய முடிவு அழகாக இருக்கும், நலவாக இருக்கும். எந்த செயலை நாடி இந்த தொழுகையை நீங்கள் தொழ போகிறீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு அந்த செயலில் வெற்றியை தரணும். நீங்கள் நாடிய அந்த நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.